எக்ஸசைஸ் 3.7ல் 2.4 இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டர்ஸாக மாற்றினா தான் ரூட்டு கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஃபேக்டர்ஸாக மாற்றுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த டினாமினேட்டர்லாம் கேன்சல் பண்ணோம் இல்லையா? கேன்சல் பண்ண முடியாது, சரியா? இது ரெண்டு டினாமினேட்டர் சேம் ஆகிறதுனால நம்ம இது ரெண்டையும் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு 3 எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதில் 3 சிங்கிளாக எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிறத ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வேறு எதுவும் தப்பு இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், 6 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 12x² + 17x + 1 ப்ளஸ் சாரி கிராஸ் மல்டிப்ளை ஆகும் இல்லையா, +6 ஹோல் டிவைடட் பை 6. அப்புறம் இங்கே 3x² + 8x + 4 ஹோல் டிவைடட் பை 2. இந்த 2ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு 3 தான் இருக்குது இல்லையா? ஏன்னா 2 3 இருந்துச்சு, ரெண்டும் காமனாக இருக்குதுனால டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். 3 × 2 6. அப்போ 4x² + 11x + 6 ஹோல் டிவைடட் பை 3. இதெல்லாம் வெளியேடுங்க. 1/3 1/2 1/6 வெளியே எத்தனை வரும், 2 × 3 6 6 × 6 36. அப்போது 1/36 ரூட்டு இது என்ன பண்ணலாம், 12x² + 17x + 6 3x² + 8x + 4 4x² + 11x + 6 3 × 2 6 6 × 6 36. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது ஃபேக்டர்ஸாக மாற்றணும். 12 6 60 72 72, இது 17. இது பாருங்கள், 3 4 12, இது 8. இது பாருங்கள், 4 6 12 24 24, இது 11. இப்போ ஃபேக்டர்ஸாக மாற்றணும். என்ன மாற்றலாம் பாருங்கள், இது 8 9 சார், இது 3 4 12 2 6 8 இல்லையா, 2 6 8. இது 8 3 24, ஆட் பண்ண 11, 8 மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ண 17, மல்டிப்ளை பண்ணால் 72. ஓகே, இப்போ 12ஆல் டிவைட் பண்ணோம், 12ஆல் டிவைட் பண்ணோம். இதை 3ஆல் டிவைட் பண்ணோம், இதை 4ஆல் டிவைட் பண்ணோம். கேன்சல் பண்ணால் 2, கேன்சல் பண்ணால் 2, கேன்சல் பண்ணால் 3/4, கேன்சல் பண்ணால் 2/3. அப்போ அது ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். x + 2/3, x + 3/4, இது x + 2/3, x + 2, இது x + 2, x + 3/4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x + 2 4x + 3 3x + 2 x + 2, இதுவும் x + 2, இது 4x + 3. இந்த ஃபேக்டர்ஸை உள்ளே கொண்டு போயிடலாம். ஏன்னா இதை தான் நான் ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டேன் இல்லையா, உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போது இந்த 1/36 என்ன பண்ணலாம், சரி அப்படி வச்சுக்கலாம். இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், இதை 1/6² எழுதலாமா, 6². இந்த ஃபேக்டர்ஸ் பாருங்கள், இது 2 ஆகுது இல்லையா, அப்போ நான் 3x + 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுவும் 2 ஆகுது பாருங்கள், 4x + 3 ஹோல் ஸ்கொயர். இதுவும் 2 ஆகுது பாருங்கள், அப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் ரூட் எடுக்கலாம்ல ஈஸியாக. இப்போ பாருங்கள், ரூட் எடுத்தனா 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ரூட் எடுத்துட்டோம் இல்லையா, 1/6 power 2 × 1/2 3x + 2 2 × 1/2 4x + 3 2 × 1/2 x + 2 2 × 1/2. கேன்சல் பண்ணால் 1 1 1 1. அப்போ மிச்சம் என்ன ஆகுது, ரூட் இதோட ரூட் எப்படி இருக்குது, 1/6 3x + 2 4x
ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.